போன முறை நம்ம சப்ஸ்கிரைபர் மண்கலவையை பத்தி கேட்டிருந்தாங்க. அதைத்தான் இப்போ உங்களுக்கு வீடியோவா கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஏப்ரலுங்க, நல்ல வெயில் அடிச்சிட்டு இருக்குது. ஏப்ரல் மேலாம் வந்து நம்ம அதிகமாக கார்டனிங் ஒர்க்லாம் பண்ண முடியாது. இந்த சமயத்தில் நம்ம வந்து மண்ணில் வந்து கிச்சன் வேஸ்ட்டு, இந்த காஞ்ச இலைகள் இதையெல்லாம் வந்து போட்டு நல்லா மக்க வச்சுட்டோன்னா ஒரு 2 மாதத்துக்கு நம்ம டைம் கிடைக்கும். அப்போ ஜூன் மாதம் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம வந்து கார்டனிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் நிறைய மண்கலவை வந்து ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். எல்லாமே ஒன்றா போட்டு கலக்கி. ஆனால் நான் வந்து பாருங்கள், இந்த மாதிரி இலைகளெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் இப்படி வச்சுருவேன். இதை வந்து என்ன பண்ணுவேன், மண்ணோட மண்ணாக கலக்கி வச்சுருவாங்க. இதோ காஞ்ச இலைகளில் மண்ணோட மண்ணை கலக்கி வச்சுட்டோன்னா ஒரு 60 நாளையில் நல்லா அந்த மண்ணோட மண்ணாக மக்கி அப்படியே நமக்கு தேவையான உரமாக மாறிடும். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த மாதிரி வேஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எடுத்துக்கலாம், அல்லது ட்ரம் எடுத்துக்கலாம். நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துக்கலாங்க. ஆனால் கண்டெய்னர் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா மண் நிறையா கலக்கி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. நிறையா க்ரோ பேக்கில் நம்ம ஃபில் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு லேயர் வந்து மண் வந்து கொட்டிக்கணுங்க. இப்படி ஒரு லேயர் மண் கொட்டிட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா காஞ்ச இலைத்தழைகள் நல்லா காஞ்சிருக்கணுங்க. இந்த மரத்துக்கு கீழே நிறைய இலைகள் இருக்கும், காஞ்சி போய் அந்த இலைகள் தான் இது. இப்போ ஒரு லேயர் இலைகள், அதுக்கு மேலே மண், இப்படி மாற்றி மாற்றி நம்ம கொட்டிகிட்டே வரணுங்க. கொட்டிட்டு இதை வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இந்த மண்ணும் காஞ்ச இலைகளும் மிக்ஸ் ஆகணும், அப்போ தான் நல்லா மக்குங்க. நம்ம ஒரு லேயர் மண்ணை கொட்டிட்டு ஒரு லேயர் இலையை கொட்டிட்டு அப்படியே கலக்காமல் விட்டுட்டோன்னா அந்த இலைகள் அப்படியே மண்ணோட மண்ணாக சேர்ந்து மக்காமல் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். நம்ம தரையில் போட்டு கிளறணும்னா டபுள் வேலை ஆகுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம தரையில் போட்டு கிளறணும், தரையெல்லாம் கூட்டி எடுக்கணும், அது கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிருங்க. கீழே வந்து மண்ணும் கொட்டாது. நம்ம கீழே இல்லை, நம்ம ஃப்ளெக்ஸ் இருக்குது, நல்லா பரவாயில்ல, நமக்கு வேலை செய்கிற ஆட்கள் இருக்காங்க அப்படின்னா நம்ம அப்படி கூட பண்ணிக்கலாம். தரையில் கூட போட்டு கிளறி மூட்டை மூட்டையாக கட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், நிறைய மூட்டைகளில் நான் வந்து இந்த மாதிரி இலைகளை வச்சுட்டேன். இது வந்து நம்ம வெயில் காலத்தில் வந்து இப்படி செஞ்சோன்னா நமக்கு மழை காலத்தில் நம்ம செடி வைக்கிறதுக்கு உரங்கள் வந்து ரெடி ஆயிருங்க. உரம் இது சொல்லலை, உரம் அதாவது நம்ம உரம் தனியாக இதுக்கு வந்து தேடி அலைய வேண்டியதில்லை. இந்த இலைகள் வந்து மண்ணோட மண்ணாக மக்கி அதுவே நமக்கு நல்ல உரமாக மாறிடும். வெறும் மண்ணில் வச்சா செடிக்கு எந்த சத்தும் கிடைக்காது. இந்த காஞ்ச இலைத்தலைகளில் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால அதனால் இதை வந்து இப்படி நம்ம கிளறி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இப்படி மாற்றி மாற்றி கொட்டியாச்சுங்க. ரொம்ப கடினமான அந்த குச்சி அதெல்லாம் எடுத்துடலாம். இந்த லேசான சின்ன சின்ன அந்த இலைகளுடைய குச்செல்லாம் மக்கிரும். இப்போ இதுக்கு மேலே காஞ்ச மாட்டுச்சாணம், தொழு உரம் அப்படிம்போம், இதை வந்து கொட்டிடலாங்க. நல்லா காய வச்சுதுங்க. எதுவுமே நான் காயாது யூஸ் பண்ணலை. இதை முக்கியமாக கவனிக்க வேண்டியது நல்லா காஞ்சிருக்கணும். ஏன்னா அழுகி அது வந்து புழு வந்துடும், ஸ்மெல்லும் இருக்கும், அது வந்து உரமாக மாறாது. நல்லா காயணுங்க எதாக இருந்தாலும். இப்போ தொழு உரம் கொட்டிட்டு அதுக்கு மேலே மண் கொட்டுறேன். மண் கொட்டி இது மட்டமாக நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து கிச்சன் வேஸ்ட்டுங்க, இதுவும் வந்து காய வச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன். கிச்சன் வேஸ்ட்டை வந்து ஒரு லேயர் நம்ம போட்டுக்கலாம். கீழே காஞ்ச இலைத்தலையும் மண்ணும் சேர்ந்து கலந்துருக்கோம், அதுக்கு மேலே தொழு உரம் போட்டிருக்கோம், அதுக்கு மேலே மண் போட்டிருக்கோம். இப்போது கிச்சன் வேஸ்ட்டு, காய்கறி, அந்த காய்கறி வேஸ்ட்டு, அப்புறம் கீரை வேஸ்ட்டு, அப்புறம் நமக்கு வீட்டில் வந்து பூக்கள், அதாவது பூஜைக்கு யூஸ் பண்ண அந்த பூண்டு தோல், இதெல்லாமே நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இப்போ நம்ம மண் பாருங்கள், வேர் பார்த்தீங்களா, இந்த க்ரோ பேக்கில் செடி வச்சோல்ல, அந்த செடியெல்லாம் வாடிடுச்சு, எடுத்தாச்சு அதோட வேர்கள். அந்த வேருமே நமக்கு அந்த இது தென்னநார் கழிவு மாதிரி நமக்கு இந்த கோகோபீட் இருக்குல்ல, அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வேர்களை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை எடுத்து வச்சா கூட அந்த பேக்கு கீழே போட்டுக்கலாங்க. இந்த பழைய செடிகள் எடுத்து கொட்டும் போது அதோட வேர்கள் இருக்கும், அந்த வேர்களை எடுத்து வீசாதீங்க. அதை இந்த கோகோபிட் மாதிரி நம்ம கீழே போட்டுக்கலாம், ஒவ்வொரு க்ரோ பேக்குக்கு கீழே போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணுறேன், மண் போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து மறுபடியும் காஞ்ச இலைத்தலைகள் ஃபில் பண்ணுறேன். பிளாஸ்டிக் சாக்கில் வந்து நம்ம வெயில் காலத்தில் மொட்டை மாடியில் எதை வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் சாக்கு
வெயில் பட்டு 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 அப்படியே நுணுங்கி அந்த பிளாஸ்டிக் எல்லாம் தூள் தூளா வந்துருங்க. அப்படிதான் இப்ப மேல் பகுதியில அப்படி இருக்கறதுனால இந்த அப்படி மேலேருந்து நான் கொட்டுனா அந்த பிளாஸ்டிக்கோட துகள் வந்து இந்த மண்ணோட கலந்துரும். அதனால நான் கீழ இருந்து இப்படி அறுத்து விட்டுருக்கேன். ஏன்னா நானு 2, 3 மூட்டை மேல அப்படியே டம்ப் பண்ணி வச்சுட்டேன் மாடியில. ஏன்னா இதெல்லாம் நான் ஷெட்டெல்லாம் போடல. நமக்கு ஷெட்டு தேவையில்லைங்க. ஏன்னா நம்ம வந்து மல்லி, மிளகாயெல்லாம் காய வைக்கணும். அப்ப ஷெட்டெல்லாம் நான் போட மாட்டேன். போட்டாலும் நம்ம வந்து அடிக்கடி இந்த கம்போஸ்ட்லாம் காய வைக்கணும். அதனால நமக்கு வெயில் ரொம்ப தேவைப்படுது. இப்ப இதுக்கு மேல நம்ம வந்து மண்ணு. மண்ணு கண்டிப்பா இருந்தா தான் ஒரு பொருள வந்து மக்க செய்யுங்க. இப்படியே மாத்தி மாத்தி நம்ப போட்டுட்டே இருக்க வேண்டியதான். இப்ப இந்த பாக்ஸ் வந்து நெறஞ்சிருச்சுங்க. இப்ப நம்ம வந்து கிளற முடியாது. இப்ப லாஸ்ட்டா போட்ட அந்த இலைய மட்டும் நம்ம மண்ணோட மண்ணா கிளற முடியாது. அப்படியே விட்டுறலாம். கிளறுனா எல்லாம் வெளிய வந்துரும். அதனால தண்ணி ஊத்துனோம்னா கொஞ்சம் இறங்கிரும். ஒரு 2, 3 வாரம் கழிச்சு கூட நம்ம கிளறி விட்டுக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. இப்போ இத மேல போட்டுட்டு நல்லா சரிசமமா பரப்பி விட்டுக்கலாங்க. இப்ப நம்ம சேர்த்துன அந்த இலைத்தழைகள், கவுடங், அப்புறம் கிச்சன் வேஸ்ட் இதெல்லாம் வந்து நல்லா சீக்கிரமா உரமா மாறணும்னா, நுண்ணுயிர்கள் வந்து அதிக தேவைப்படுது. இதுக்கு வந்து நம்ம புளிச்ச மோரு, கழனி தண்ணி, அப்புறம் ஜீவாமிர்தம். ஜீவாமிர்தம்ங்கிறது வந்து தனியாவே ஒரு வீடியோ நம்ம சேனல்ல குடுத்துருக்கோம் பாருங்க. ஜீவாமிர்தம் இந்த மாரி மாத்தி மாத்தி நம்ம வந்து தொளிச்சு விட்டுட்டு நல்லா ஈரப்படுத்திட்டு இருந்தோம்னா, நமக்கு ஒரு 45 நாளையில ஒரு அருமையான மண்ணோட சேர்ந்து ஒரு உரமா இருக்குங்க. தனியா உரம் வாங்கி கலக்க வேண்டாம். இதவே அப்படியே எடுத்து நம்ப க்ரோ பேக்ல வச்சு செடிகளோ அல்லது விதைகளோ போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து மோரும், கழனி தண்ணியும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். இப்ப அத தான் வந்து தெளிச்சு விட்டுட்டு இருக்கேங்க. மறக்காம நம்ப வந்து ஒரு 2 நாள் கழிச்சு அத திறந்து பார்த்து, மறுபடியும் நம்ம வந்து அட்லீஸ்ட் நம்மகிட்ட அந்த பொருள்லாம் இல்ல அப்படின்னாலும், ஒரு பச்சை தண்ணியாவது நம்ம வந்து தெளிச்சு விட்டுட்டு போகணுங்க. அந்த தண்ணி இருந்தா தான் அது நல்லா மக்குங்க. இல்லைன்னா அந்த போட்ட பொருள் போட்ட மாரியே இருக்கும். நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு லேயர்ல என்ன இருக்கோ அப்படியே இருக்கும். மக்கவே மக்காது. அந்த ஈரம் பட தான் மக்கும். இப்ப நல்லா மூடி வச்சிடலாங்க. நல்லா மூடி வச்சுட்டு, அ ஒரு 2, 3 வாரம் கழிச்சு ஓப்பன் பண்ணலாம். 3 வாரங்களுக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மண்ண வந்து இதுவரையும் நான் கிளறவே இல்ல. இப்பதான் முதல் முறையா நான் கிளறேங்க. நான் சொன்ன மாதிரியே அந்த மேல் லேயர்ல இருக்கிற அந்த இலைகள் வந்து அப்படியே மக்காம தான் இருக்கும். காரணம் என்னன்னா, கீழ வந்து சிந்திரும் அப்படின்னு சொல்லி நான் கிளறாம இருந்தேன். பாருங்க. அதுவும் கூட இப்ப கொஞ்சம் நல்லா கருப்பா ஆயிருக்கு. இப்ப அடுத்து நம்ம வந்து கீழ எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த ஒரு லேயர் விட்டுட்டு மற்ற லேயர்லாம் போட்டோம் இல்லையா? அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப இந்த மேல் லேயர்ல இருக்கிறத மட்டும் அப்படியே ஒரு ஓரமா நம்ப தள்ளி வச்சிடலாங்க. இப்ப இந்த மேல் லேயர் மட்டும் அப்படியே ஓரமா தள்ளி வச்சுட்டோம். இப்போ நம்ம கீழ கிளறி பார்க்கலாம். ஏன்னா இப்ப இந்த கீழ இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து நம்ம க்ரோ பேக்ல நம்ம ஃபில் பண்ணிக்கலாங்க. பாருங்க கீழ இருக்கிறதெல்லாம் நல்லா அந்த கவுடங்லாம் போட்டோம். கவுடங், காஞ்ச இலை தழைகள்லாம் பாருங்க அதெல்லாம் நல்லா கருப்பா மாறிடுச்சு பாருங்க. நல்லா கருப்பா மாறியிருக்கு பாருங்க. கையில எடுத்து காட்டுறேன் பாருங்க. இதோ நல்லா கருப்பா மாறிடுச்சு. இனியும் ஒரு 20 நாள் போச்சு அப்படின்னா நல்லா அந்த சுவடே தெரியாம போயிருங்க. நல்லா மண்ணோட மண்ணா கலந்துருங்க. இப்ப நல்லா கருப்பா வருது பார்த்தீங்களா? இப்ப வந்து நம்ம க்ரோ பேக்லலாம் எடுத்து நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கலாங்க. அந்த மேல் லேயர் இத மட்டும் விட்டுட்டு. இந்த கேன்ல நான் கரும்பு வச்சிருந்தேங்க. கரும்பு அறுவடை செஞ்சுட்டு அப்படியே விட்டுட்டேன். நல்லா காய்ஞ்சிருச்சு பாருங்க. அந்த கரும்பு தொகைகளையும் நான் வந்து வேஸ்ட்டா குப்பையில எறியல. அந்த கரும்பு தொகையெல்லாம் எடுத்து கீழ நானு அந்த கோகோ பிட் ஃபில் பண்ற இடத்துல அல்லது மணல் போடுவோம் கீழ. அதுக்கு பதிலா நான் இந்த கரும்பு தொகைகள போட்டுட்டேங்க. அதுக்கு மேல வந்து காஞ்ச இலை தழைகள் போடுறேங்க. இப்படி போடும்போது நம்ம மண்ணு வந்து ஃபில் பண்ணும்போது அந்த தண்ணியோட தண்ணி கரைஞ்சு எப்படியுமே தண்ணி வந்து வெளியே போகுங்க. நம்ம ஹோல்ஸ் வச்சிருக்கோம். எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் வெளியே போகும். அந்த நேரத்துல அந்த மண்ணெல்லாம் வெளியே போகாது. ஈஸியா அந்த தண்ணி கீழ இறங்குறக்கு இது ஒரு ஃபில்டர் பண்ணி குடுக்குங்க. அதுக்காக நம்ம இத போடுறோம். நாட்கள் ஆக ஆக அதுவும் மக்கி அதுவும் உரமா மாறிடும். இந்த மாரி போட்டு தான் ஒவ்வொரு கண்டெய்னர்லயும் நான் வந்து செடியெல்லாம் வச்சுட்டு இருக்கேன். இப்ப இந்த மாரி நான் கலக்கி வச்ச மண்ண எடுத்து நம்ம இத இப்படி ஃபில் பண்ணி வச்சுக்கலாங்க. இத நல்லா அமுத்தி விட காரணம் என்னன்னா, நம்ம தண்ணி ஊத்த மண்ணு நல்லா இறங்குங்க. இப்ப நம்ம வந்து இது ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாமே மண்ண நெப்புனோம்னா, தண்ணி ஊத்த ஊத்த அது பாதிக்கு வந்துரும். அதனால நல்லா நம்ப
கையால நல்லா அமுத்தி அமுத்தி விட்டு நம்ம மண்ணை ஃபில் பண்ணணும். அந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி மண்ணை ஃபில் பண்ணும்போது தான் உங்களுக்கு எப்படியும் ஒரு கால்வாசி மண் இறங்கும். அப்படியே பொதன்னு இருந்துச்சு அப்படின்னா அது பாதி அளவுக்கு மண் கீழே இறங்கிரும். அதனால நம்ம இப்பவே வந்து நல்லா கைகளால நல்லா அமுத்தி விட்டு இது பண்ணணுங்க. ஏன்னா இது கூட நிறைய காஞ்ச இலைகள் இருக்கு. அதனால மண்ணு லூஸா தான் இருக்கும். வெறும் மண்ணா இருந்தா தான் டைட்டா பாறை மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி நான் ஒவ்வொரு கண்டெய்னர்லயும் நான் என்ன பண்றேன், நிறைச்சு வச்சுக்கிறேன். இப்ப இது வந்து நம்ம சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம வந்து இந்த வேலைகள் வந்து நமக்கு அந்த சமயத்துல மிச்சமாகும். சீசன் ஆரம்பிக்கும் போது டக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம், விதைகள் வாங்கி போட ஆரம்பிச்சிடலாம். பருவத்தை பயிர் செய் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த வெயில் காலத்துல நமக்கு இந்த தேவையான இந்த மண்ணெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு இந்த ஆடிலாம் வரும்போது ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, இந்த ட்ரம்ல வந்து நான் அதை கொட்டி காட்டுறேன் பாருங்க. நம்ம கீழே போட்ட அந்த காஞ்ச இலைத்தலைகள் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, நல்லா டைட்டா அப்படியே விட்டுட்ட மண் தண்ணி ஊத்தாமையே இருந்ததுனால நல்லா இறுக்கிருச்சு. நம்ம நிறைய கிச்சன் வேஸ்ட்டு அப்புறம் காஞ்ச இலைத்தலைகள் இதெல்லாம் போட்டு தான் நான் என்னுடைய மண் கலவையை ரெடி பண்ணுவேன். இது வந்து தண்ணி ஊத்தாம விட்டதுனால நல்லா பாறை மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்படி கொஞ்சம் அப்படியே நல்லா அந்த ட்ரம்மை ஷேக் பண்ணி இப்போ நம்ம எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாங்க. பாருங்க, அப்படி நல்லா ஒரு லட்டு மாதிரி வருது. அப்பா பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த கூக்கணாங்குருவி கூடு பார்த்துருப்பீங்க தெரியுங்களா, அப்படியே நல்லா பின்னலா பின்னி இருக்குங்க. அவ்வளோ டைட்டா பின்னி இருக்கும். அந்த தேன் சிட்டு சொல்லுவாங்க, தையல் பேர்டு சொல்லுவாங்க, அது அது பார்த்துருப்பீங்க. அவ்வளோ அழகா பின்னிருக்கும். அந்த மாதிரி இருக்குங்க. இது வந்து வேர் தான். கீழே பாருங்க வேர் வந்திருக்கு. இப்ப நம்ம போட்ட அந்த இலைத்தலைகள்லாம் சுவடே இல்லை எங்க இருக்குன்ட்டு. வேர் வந்து இந்த மாதிரி சைட்ல போறக்கு இடம் இல்லாம எல்லாம் அப்படியே சுருண்டு நின்றுச்சு. எல்லாமே வேறா தான் இருக்கு, சுத்தி வர வேறு. அப்படியே எடுத்து அப்படி கண்டு அப்படியே அந்த கூடை மாதிரி வரும். நம்ம போட்ட மண்ணெல்லாம் எங்க காணுமேன்ற மாதிரி தேட வேண்டியது வருது. முன்னாடிதான் கொஞ்சம் மண் இருக்கும், எல்லாம் சுத்தி வர பார்த்தீங்கன்னா வேறு தான் இருக்கும். பழைய செடிகள் வச்ச இந்த மண்ணை வந்து உடனே நம்ம அதை கலக்கி ஃபில் பண்ணக்கூடாது. இது என்ன பண்ணுவோம், ஒரு நாள் முழுவதும் நல்ல வெயில் இருந்துச்சுன்னா ஒரு நாள் போதுங்க. இந்த மண்ணை நல்லா உடைச்சுட்டு அதில் இருக்கிற அந்த வேர்கள் எல்லாம் தனித்தனியா எடுத்துட்டு இந்த மண்ணை நல்லா பரப்பி காய வச்சுட்டோம் அப்படின்னா அந்த மண்ணும் கொஞ்சம் உள்ள இருக்கிற வெள்ளைப்பூச்சி அந்த மாதிரி சில புழுக்கள் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும், புழுக்களோட முட்டை அந்த மாதிரி இருந்தாலும் இறந்துரும். இப்போ எடுத்தோம் இல்லையா, அந்த ட்ரம்லயும் இப்போ கரும்பு தொகை தான் நம்ம நிறைக்கிறோம். நம்மகிட்ட இப்படி இருக்கிற இந்த பொருளெல்லாம் வந்து குப்பையில தூர போடாம மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. போட்டுட்டு பாருங்க, மறுபடியும் இதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஹார்வெஸ்ட்லாம் முடிச்சுட்டு அந்த செடியோட லைஃப் இவ்வளவுதான் அப்படிங்கும் போது நம்ம அந்த செடியை எடுத்துட்டு மறுபடியும் அந்த கண்டெய்னர்ல இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றா இப்படியே நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கணும் நமக்கு டைம் கிடைக்கிறப்ப. ஏன்னா ஒரே அடியா அந்த கார்டனிங் ஒர்க்கெல்லாம் பண்ண முடியாதுங்க, ஒரே நாளையில நம்ம பண்ண முடியாது. ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கிற நேரத்துல இது ஒரு பொழுதுபோக்கா ஒரு விருப்பப்பட்டு நம்ம செஞ்சாதான் முடியுங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டுமே இந்த கார்டனிங் ஒர்க் பண்ண முடியும். இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா பண்ண முடியாது. ஏன்னா மண்ணெல்லாம் வெயிட்டா இருக்கும், கலக்கிறது சிரமமா இருக்கும். அதனால ஆட்கள் எல்லாம் விட்டு பண்ணணும் அந்த மாதிரி இருக்கும், பண்ணலாம். பட் நம்மளே பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணும்போது ரொம்ப நல்லா வருங்க. இப்படி நம்ம எதெல்லாம் காய்ச்சி முடிஞ்சுதோ வேஸ்டா இருக்குதோ அதெல்லாம் எடுத்து நான் இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சிருவேங்க மண்ணெல்லாம் கலக்கி. இப்போ சீசன் முடிஞ்சுது கரும்பெல்லாம், அதனால இப்போ அதை ஃபில் பண்ணிட்டேன். அது பார்த்தீங்கன்னா இஞ்சி எடுத்திருந்தேன், அதோட க்ரோ பேக்கு இதெல்லாமே நான் வந்து மறுபடியும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எல்லாமே வச்சிருவேங்க. இப்படி நம்ம ஒவ்வொன்றா நரைச்சி வச்சுக்கலாங்க. ஒரு நாளைக்கு 2 க்ரோ பேக் வீதம் நம்ம ஒர்க் பண்ணால் போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.